பொற்பாதம் நான் பணிந்தேன் வருக வருகவே வானே கலைவானே நாரதரே வருகை நல் வரமாகும் தவமுனியே வருகை நல் வரமாகும் தவமுனியே அகமகிழ்ந்து போற்றுகின்ற தவமுனியே பொற்பாதம் நான் பணிந்தேன் வருக வருகவே வானே கலைவானே நாரதரே என் சிந்தையை குளிர வைத்த சொல்லுந்தமிழ் செல்வியை வந்தாரை வாழ வைக்க வந்தமிழ் நாட்டினிலே வந்தம் குறையாமல் வணக்கம் செய்த மாபெரும் தமிழ் செல்வியை வாழ்க வளர்க வையகமெல்லாம் உன்னை வாழ்த்த வேண்டும் அம்மா அற்புதமான முறைகளிலே ஆக எனக்காக ஒரு வரவேற்பு பாடல் பாடினாய் ஆக பொற்பாதம் நான் பணிந்தேன் வருக வருகவே என்று ஒரு நாரத மகரிஷியை தமிழ் பண்பு குறையாமல் தமிழச்சு என்று பெருமையோடு இந்த இடத்திலே எனக்காக ஒரு வரவேற்பு கொடுத்தாய் மற்றற்ற மகிழ்வானேன் ஆக தொட்டனை துருமணர் கேணி மாந்தருக்கு கட்டணை துரு அறிவு என்று சொன்னார்களே மணலை தோண்ட தோண்ட எவ்வாறு நீர் சுரக்கின்றதோ அதுபோல கல்வியை கற்க கற்க அறிவுகள் வளரப்பட வேண்டும் என்று சொன்னார்கள் படித்த பெண்மகள் பண்பாடு தெரிந்த பெண்மகள் ஆக தமிழனை போற்றுகின்ற பெண்மகள் ஒரு நாரத மகரிஷி இப்படித்தான் வரவேற்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இயக்க அற்புதமான முறைகளிலே இந்த இடத்துல ஆக இடமிருந்து வள வரக்கூடிய நிலை உருவாகியது ஒவ்வொரு ஆலயத்துக்கு போனாலும் ஒரு தெய்வத்தை வணங்கணும் அப்படிங்கிற நிலை ஏற்படுகின்ற பொழுது ஒரு கோவிலுக்கு போயாச்சு ஆல்ரெடி கருப்பருடைய கோவிலுக்கு போயாச்சுனாலே ஆக இடமிருந்து வள வரக்கூடிய நிலை ஆக அற்புதமாக அந்த தெய்வத்தை வணங்குறீங்க தெய்வீக தூதுவன் நாரத மகரிஷி நான் வந்திருக்கேன் என்னையும் இடமிருந்து வள வரக்கூடிய நிலை உருவாகி இருக்கின்றது காரணம் மணவரையிலே ஒரு மணமகனும் ஆக இடமிருந்து வள வரக்கூடிய நிலை உருவாகி இருக்கும் எல்லாமே அதாவது இடமிருந்து தான் வள வர்றாங்க ஆனா ஏன் வளமிருந்து இடம் வரக்கூடாதா இதுல என்ன மாற்று கருத்து இதுல ஏதாவது சந்தேகங்கள் ஏற்படுமா உங்களுக்கு கோவிலுக்கு போனாலும் இடமிருந்த வளம் மணவரையில சுத்தினாலும் இடமிருந்த வளம் அப்ப இந்த இடத்திலிருந்து வளத்துக்கு வரக்கூடிய தன்மை இந்த உலகத்துல எல்லா ஜீவராசிகளும் இடமிருந்து தான் வளம் சுத்தும் ஆனா ரெண்டு பேர் மட்டும் வளம் இருந்து இடம் சுத்துவேன் இந்த உலகத்துல 84 லட்சம் ஜீவபேதங்கள் உண்டு இந்த 84 லட்சம் ஜீவபேதங்கள்ல எல்லோரும் இடமிருந்து தான் வளம் சுத்துவாங்க ஆனா 2 பேரும் மட்டும் வளம் இருந்து இடம் சுத்தி வருவாங்க ஏன் இடமிருந்து வளம் சுத்துறோம் 2 பேரும் மட்டும் ஏன் வளம் இருந்து இடம் சுத்துறேன் ஆகையினாலே கொடுத்த வரவேற்பு பாடலுக்கு நான் ஒரு வாழ்த்துறை கொடுக்க வேண்டும் அம்மா அஞ்சரை வாழ்த்துறை கொடுக்க வேண்டும் அம்மா அதை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு இணங்க ஹலோ பொன்னொன்று கண்டே பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்ல வேண்டுமா ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா மரகத வள்ளிக்கு மணக்கோலம் என் மங்கள செல்விக்கு மலர்கோலம் கண்கொண்ட தாமரை கால் கொண்டு நடந்தால் கண்களிலே நின்ற நீர்கோலோ கோலோ திருக்கோலோ பூவரையும் பூங்கொடியே பூமாலை போடவா மகளே வாழ்க வெற்றி பாமாலை பாடவா பாமாலை பாடவா
வள்ளி உந்தன் வாழ்க்கையிலே 16 பெற்றிடவே வள்ளி உந்தன் வாழ்க்கையிலே 16 பெற்றிடவே கந்தனருள் கிடைக்கும் புகழார கூடிடவே உருவங்கள் மாறிவிடும் உள்ளங்கள் மாறாதே பூவரையில் பூமகனே பூமாலை பூவா பொன்மகனே பாகவதி பாமாலை பாடவா பாமாலை பாடவா ஆலோலும் பாடிவனோ உங்கள் குரல் ஒலிக்கட்டுமே ஆலோலும் பாடிவனோ உங்கள் குரல் ஒலிக்கட்டுமே உன்னார புகழாரோ ஆரவதான் சூடட்டுமே உருவங்கள் மாறிவிடும் உள்ளங்கள் மாறாது பூவரையில் பூமகனே போடவா உன்மகனே பாகவென்று பாமாலே பாடவா பாமாலே பாடவா பாமாலே பாடவா வாழ்க பெண்மகளே, வாழ்க வளர்க, பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ வேண்டுமாமா. வாதி பிரதிவாதி உன்னிடத்திலே ஒரு சில விவரங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு வந்திருக்கின்றேன். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்லி கேட்டால் கிடைக்குமா? தட்டினால் திறக்குமா? அலைமகள் மலைமகள் கலைமகள் முப்பெரும் தேவியிடம் இருப்பதோ வெண்தட்டு பொன்தட்டு செந்தட்டு, உன்னிடத்தில் இருப்பதோ ஒரு தமிழ் தட்டு. தமிழ் என்கிற தட்டை தட்டுகின்ற பொழுது கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் கொடுப்பாய் என்று ஆக ஒரு சில வார்த்தைகளை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு கேட்கின்றேன். கேட்கலாமா? கேளுங்க சுவாமி. தெரிஞ்ச வரைக்கும் பதில சொல்ல, தெரியலனா உங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது என்ன இருக்கு பெரிய விஷயம். பெரியவங்க நீங்க மலை மாதிரி இருக்கீங்க, உங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்ச சுவாமி. அப்படி என்ன விவரம் கேட்க போறீங்க நீங்க? என்னட்ட அற்புதமா சொன்னமா. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். கேட்கறது எல்லாம் கிடைச்சிருமா? கிடைக்காது. எல்லா இடத்துலயும் கிடைச்சிரும்ங்கிற நம்பிக்கை அது வீணாகிவிடும். கேட்கக்கூடிய இடத்துல பார்த்து கேட்கணும், தட்டக்கூடிய இடம் பார்த்து தட்டணும். அப்ப தரம் அறிந்து இவங்க கிட்ட கேட்டா கிடைக்கும்னு தெரிஞ்சிருந்து கேட்டும் கிடைக்காம போச்சு. ஆமா, நான் கர்ணன் வந்து வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல் இல்லையா? அப்படி வள்ளலா இருக்கக்கூடிய எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாரா கர்ணன், கொடுக்கக்கூடியவர். அப்பேற்பட்டவரே மகாபாரதத்துல சக்கர வியூகத்துக்குள்ள அபிமன்யு உள்ள போயிட்டாரு. உள்ள போன போது நிராயுதபாணியா நின்ன அபிமன்யு நிக்கும் பொழுது கர்ணன் எதை கேட்டாலும் வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல்னு பெரியாள்னு சொல்றாங்களே, எனக்கு ஒரே ஒரு ஆயுதம் குறா, இவங்க எல்லாரையும் நான் சாகடிச்சிருவேன்னா கேட்டா கொடுப்பாரு அப்படின்னு தெரிஞ்சுத்தானே கேட்டாரு. ஆனா கிடைச்சிச்சு அவருக்கு? கிடைக்கல. அப்ப தெரிஞ்சே கேட்டாலும் ஒரு சில இடங்கள்ல கிடைக்காது, ஒரு சில இடங்கள்ல கிடைக்கவே கிடைக்காது. அற்புதமா சொன்னமா. பாருங்க, எல்லா இடத்திலும் கிடைக்கும் என்று போகக்கூடிய நிலை உருவாகுவது தவறு. ஆனால் இடமறிந்து செயல்பட்டால் அது சரியா அமையும்னு சொல்ல வந்தீங்கல்ல, அற்புதமா சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க. விஷயம் உங்களை வந்து நான் சுத்தி வந்தேன், சுத்தி வந்தோன்னா நீங்க ஆரம்பத்திலே வந்தோன்னா ஒரு விஷயம் கேட்டீங்க. ஏன்னா எல்லாருமே நம்ம கோவிலுக்கு போனாலும் சரி சாமியை கும்பிட்டுட்டு என்ன பண்ணுவோம்னா இடப்பக்கமா போயிட்டு வலப்பக்கமா அப்படி வந்துருவோம். எல்லா கோவிலும் போனாலும் நம்ம சாமி கும்பிட்டு வரக்கூடிய விஷயம், பெண்கள் அனைவரும் செய்யக்கூடிய நிலை. ஆனா 2 பேர் மட்டும் எதிர்மறையா சுத்தி வந்தாங்க. ஏன் சுத்தி வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா மந்திரகிரி மலையை மத்தாகவும் வாசிங்க என்று சொல்லக்கூடிய பாம்பை கயிறாகவும் போட்டு என்ன பண்றாங்க, தலைப்பக்கம் அசுரர்கள் பிடிக்க, வாழ்பக்கம் தேவர்கள் பிடிக்க கடையிறாங்க. அப்படி கடையும் பொழுது அதுல அமிர்தமாகப்பட்டது வரும். இந்த அமிர்தத்தை சாப்பிட்டோம்னா தேவர்களுக்கு நிறை திரை மூப்பு பிணி சாக்காடு நஞ்சுமே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அமிர்தத்தை எடுக்க போனாங்க. அப்படி எடுக்கும் பொழுது அதுல இருந்து 108 பொருள் வெளியிருந்துச்சு. அப்புறம் விஷம் வந்துச்சு. விஷத்தை ஆழகால விஷத்தை கொண்டு சிவபெருமானுக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதுல அமிர்தம் வந்தது. அமிர்தம் வந்ததை சாப்பிடலாம் பரிமாறலாம் அப்படிங்கிறதுக்காக மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து பரிமாறிக்கிட்டு இருக்கிறாரு. பரிமாறிக்கிட்டு இருக்கும் போது அந்த தேவர்கள் எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்துருக்காங்க அமிர்தத்தை. அப்படி சாப்பிட உட்கார்ந்துருக்கும் பொழுது ஒரு அசுரம் மட்டும் என்ன பண்றான், இவங்கெல்லாம் சாப்பிட்டு மிச்சம் இருந்தா நம்ம சாப்பிடுவோம், இல்லைன்னா சாப்பாடு நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றான், தேவர்களை போல உருமாறி அந்த தேவர்கள் வரிசையில போய் உட்கார்ந்துட்டான். தேவர்கள் வரிசையில உட்கார்ந்தது யாருக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டாங்கன்னா, இந்த பக்கம் சந்திரன், இந்த பக்கம் சூரியன், 2 பேருக்கு நடுவுல போய் உட்கார்ந்துட்டான். தேவர்கள் எல்லாருமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி இறைவனை வணங்கிட்டு சாப்பிட்றது வழக்கம். அப்ப என்ன பண்றான், அவனுக்கு கொண்டே வச்சோடனே சாப்பிடலாம்னு போறேன். சாப்பிடாம போகும்போது சந்தேகம் வருது, என்னடா அது எல்லாம் நம்மளாம் வந்து எப்பவுமே சாமியை வணங்கிட்டு இறைவனை வணங்கிட்டு தானே சாப்பிடுவோம். ஆனா இவன் வந்தோடனே சபையில உட்காந்தோடனே பந்தியில உட்காந்தோடனே சாப்பிட போறானே
அப்ப இவன் தேவனே கிடையாது அப்படிங்கறத கணிக்கிறாங்க. மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்திருக்கிற மகாவிஷ்ணுவோட போய் சொல்றாங்க. மகாவிஷ்ணு தன்னுடைய சுதர்சன சக்கரத்தால தலையை வெட்டிடுறாரு. தலையை வெட்டின சமயத்துல இங்க வாசுகி என்று சொல்லக்கூடிய பாம்புக்கு தலையும் உடம்பு 2 துண்டா போயிருச்சு. அதாவது இழுக்கும் பொழுது அப்படி 2 துண்டா போனதுனால தலையையும் உடம்பை மாத்தி மாத்தி வச்சாங்க. அப்படி மாத்தி மாத்தி வச்சவங்க தான் நவக்கிரகத்துல ராகு கேது அப்படிங்கிற பேரோட இருக்கிறாங்க. எல்லாமே நம்ம இடப்பக்கத்துல இருந்து வலப்பக்கமா தான் வருவோம். ஆனா அந்த ராகு கேது அப்படிங்கிற கிரகம் மட்டும்தான் எதிர்மறையா வரும். ஏன் அப்படின்னா சூரியனும் சந்திரனும் தான் நம்மளை காட்டி கொடுத்தவங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள ஒரு நொடி பொழுது விழுங்கி விடுவது அதான் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அப்படின்னு வர்றதுக்கு காரணம் பறஞ்சு. இதை நான் சுருக்கமா சொல்லியிருக்கேன். காரணம் என்னவென்றால் எல்லாருமே இடப்பாகத்திலிருந்து வலப்பாகம் தானே சுற்றி வருகின்றார்கள். 2 பேரும் மட்டும் ஏன் வலப்பாகத்திலிருந்து இடப்பாகம் சுற்றி வர்றாங்கன்னா கிரகாதி பலன்கள் இப்படி சுற்றி வருகின்ற பொழுது அந்த சூரியனையும் சந்திரனையும் விழுங்க செய்யணும்னு நினைச்சது யாரு? அது அந்த அசுரனாகப்பட்ட பாருங்க. அப்ப அதனாலதான் அந்த 2 ஜீவராசி மட்டும் வலம் இருந்து இடம் வருகின்றது. மற்றது எல்லாமே இப்படி போகுதுன்னு சொன்னீங்க. அற்புதமா சொன்னீங்க. காரணம் என்னவென்றால் என்னுடைய பாட்டன் மகாவிஷ்ணு எடுத்த அவதார மகிமை எத்தனை? என்னுடைய பாட்டன் மகாவிஷ்ணு 10 அவதார கதாநாயகன் சொல்றாங்க. 10 அவதார கதாநாயகன் அவருக்கு பேர் உண்டு. மச்ச கூர்மா வராக வாமனா நரசிங்க பரசுராம ராமா பலராமா கிருஷ்ணா கல்கி. இப்ப அமிர்தத்தை பரிமாறுவதற்கு என்ன அவதாரம் எடுத்தாரு? மோகினி அவதாரம் எடுத்தாரு. இந்த 10 அவதாரத்துல மோகினிங்கிற பேர் இல்லையே. இல்லையே, கிடையாது. இல்ல மோகினி அவதாரம் எடுத்தாரு. அவதாரங்கள் என்பது எதிரிகளை அழிக்கணுங்கிறதுக்காகத்தானே. இப்படி பார்த்தா எத்தனையோ அவதாரம் எடுத்திருக்கிறாரு. அதுக்கு கணக்கே கிடையாது. மொத்தம் எடுத்தது 24 அவதார மகிமை எடுத்தாரு. அந்த 24 இன்றைக்கு சொல்லப்படுகின்ற நிலை எப்படின்னா 10 அவதார கதாநாயகன் சொல்றாங்க. அப்ப பாருங்க இந்த நிலையில இப்பேற்பட்ட பெருமைகள் அருமைகள் நிறைந்த இடம். அப்படி பார்த்தா முருகப்பெருமானுக்கு குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்றாங்க. ஆனா படை வீடுன்னு பார்த்தா ஆறத்தானே குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இல்லையா? 6 படை வீடு. அப்ப குன்று இருக்கும் இடமெல்லாம் முருகனுக்கு எவ்வளவோ கோவில்கள் இருக்குல்ல. ஆனா குறிப்பிட்டு படை வீடுகள்னு எதை சொல்றாங்க? 6 படை வீடு தானே குறிச்சு வச்சிருக்காங்க. 6 படை வீடும் மலை மேல இருக்கா அப்படிங்க? நீங்க அப்படி சொல்ல வரல. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்றாங்க முன்னோர்களுடைய வாக்கு. அதுல எந்த மாற்றம் நீங்க சொன்னது உண்மை. பார்த்தா முருகன் குன்று மேல கிடையாது, எல்லா இடத்துல இருக்கிறார்ல. முருகனுக்குன்னு ஆலயங்கள் எவ்வளவோ ஆலயங்கள் இருக்குல்ல அந்த பூலோகத்துல. இருக்கும் பொழுது படை வீடுகள் 6 மட்டும் ஏன் குறிப்பிட்டு வச்சாங்க? அற்புதமா சொன்னமா 6 படை வீடு இருக்கு. ஆனால் எல்லா படை வீடுகள்லயும் மலையில இல்ல. ஒரு சில இதுல மலைகள் இருக்காரு, ஒரு சில இதுல சும்மா சாதாரணமா இருக்காரு. செயற்கையால அமைச்ச சுவாமிமலை எல்லாம் போய் பாருங்க, செயற்கையில் அமைக்கப்பட்டது. அப்பேற்பட்ட அருமை பெருமை. இப்ப திருச்செந்தூரிலே முருகன் இருக்கின்றார். இப்ப முதல் படை வீடு எதுன்னு சொல்றீங்க முருகனுக்கு? முருகனுக்கு திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம் எதற்காக அங்கு அமர வேண்டவர்? திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம். யாரை திருமணம் முடிச்சாரு? தெய்வயானி என்ற ஒரு தெய்வயானியை திருமணம் முடிப்பதற்காக தென்பரங்குன்றம், அதுக்கு பேரு திருப்பரங்குன்றத்திலே அமர்ந்திருக்கின்றாரு. இப்ப நீங்க இங்க யாருக்காக காவலுக்கு வந்திருக்கீங்க? முருகப்பெருமானுக்காக காவலுக்கு வந்திருக்கீங்க. நீங்க வரணும். எங்க அப்பா சொன்னாரு, அதுக்காக நான் வந்திருக்கேன். அப்பா சொன்னாருங்கறதுக்காக ஒரு காட்டுக்குள்ள ஒரு பொம்பளை புள்ள நீ வந்து நிக்கிறியே, இதுல ஏதாவது நியாயம் அதர்மம் ஏதாவது? அப்பா சொல்லிருக்காரு, அப்பாவோட வார்த்தைக்கு என்னங்க காவலுக்கு வந்திருக்கோம். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு இருக்காரு. அப்பா சொன்னதனால நீங்க வந்தீங்க. இப்ப காவலுக்கு வந்தாச்சு. என்ன விதைச்சிருக்கீங்க? திணை விதைச்சிருக்கோம். என்ன திணை? கருந்தினை. செந்தினை. கருந்தினை யாருக்கு? கருந்தினை எங்களுக்கு. செந்தினை முருகனுக்கு. கருந்தினை உங்களுக்கு, செந்தினை முருகனுக்கு. முருகனுக்கு. ஏன் கருந்தினை முருகனுக்கு கொடுக்கலாமே, செந்தினை நீங்க எடுத்துக்கலாமே? இதுல என்ன மாற்று கருத்து? கருந்தினை அப்படிங்கிறது சூடு தன்மை உடையது. சரி. செந்தினை அப்படிங்கிறது குளிர்ச்சி தன்மையானது. ஓ, ஏன் இந்த தெய்வத்துக்கு குளிர்ச்சிகரமான பொருளை கொண்டு வைக்கணும்? தெய்வத்துக்கே பொதுவா எல்லாமே குளிர்ச்சியானதானே கொண்டு படைக்கணும். இல்ல என்ன காரணம்னு கேக்குறேன். உஷ்ணமான பொருள் இன்றைக்கு பாருங்களே, எந்த தெய்வத்துக்கு போய் உஷ்ணமான பொருள் நம்ம எதுவும் கொடுக்கறது கிடையாது. நம்ம ஒரு வேண்டுதலே வச்சிருக்கோம். ஒரு விஷயம் நான் உதாரணம் கேக்குறேன் பாருங்களே. நீங்க சொல்றீங்களே எல்லா பொருளுமே குளிர்ச்சி பொருள் தான் சொல்றீங்கல்ல. இப்போ ஒரு தீபாரணை காட்டுறோம்ல, அந்த தீபாரணையில என்ன இருக்கு? அக்னி இருக்குமா இல்லையா? அது உஷ்ணம் தானே. அந்த உஷ்ணத்தை ஏத்துக்கறாரா இல்லையா முருகன்? அதே மாதிரி அவருக்கு தூபக்கால்ல வந்து நீங்க சொல்றீங்க போடுறீங்களா இல்லையா? இல்ல சாம்பிராணி போடுவாங்க, தீபாரணை காட்டுறாங்க. சரி. ஆராதனைங்கிறது வேற, அபிஷேகம்ங்கிறது வேற. அப்ப அபிஷேகம் நீங்க சொல்றது ஆராதனையை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் சொல்றது அபிஷேகத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா செந்தினைங்கிறத நாங்க அபிஷேகம் பண்றோம் இறைவனுக்காக. குளிர்ச்சியானதை அபிஷேகம் பண்ணாதான் அதாவது தெய்வங்கள் வந்து உஷ்ணமா இருந்து அந்த உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய தன்மை இந்த குளிர்ச்சியான பொருளுக்கு இருக்கு. அப்படிங்கறதுக்காக தான் தெய்வங்களுக்கு வகுத்து வச்சிருக்காங்க பாருங்க அபிஷேக பொருள்னு. பால், தேன், தயிர், பன்னீர், இளநீர், வெண்ணெய், தயிர், இது எல்லாமே பாருங்களேன், எல்லாமே குளிர்ச்சி தன்மையானதா. சரி. இப்ப குளிர்ச்சிகரமான பொருளை அவருக்கு கொடுத்தா அவரு என்ன பதிலுக்கு கொடுப்பாரு?
இப்போ ஒரு குளிர்ச்சியை கொடுக்குறீங்க, செந்தினை நீங்க கொடுக்குறீங்க. இப்போ ஒண்ணு இல்லைங்க, என்னங்க இறைவனுடைய மனசு சாந்தம் அடைச்சிருச்சுன்னா நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்கத்தான் போறோம். ஏன்னா அவருடைய மனம் குளிர்கின்ற பொழுது நம்மளுடைய மனமும் குடும்பமும் குளிரச் செய்யுமா. அப்ப இறைவனுக்கு குளிர்ச்சிகரமான பொருளை கொடுக்கக்கூடிய நிலை இந்த உலகத்திலே உண்டு. ஒரு தெய்வத்துக்கு இப்ப போய் அர்ச்சனை பண்றோம்ல, ஒரு அர்ச்சனைனா என்னென்ன பொருள் இருந்தா அர்ச்சனைமா? இந்த 5 பொருள் சேர்ந்தா அது அர்ச்சனை. என்னென்ன பொருள்? தேங்காய், வாழைப்பழம், ஊதுபத்தி, பத்தி, கற்பூரம், பூ. இந்த 5ம் சேர்ந்தால் அதுக்கு பேரு அர்ச்சனை. அர்ச்சனைன்னு சொல்றோம். இதை யாருக்கு கொண்டு போய் வைக்கிறோம்? தெய்வத்துக்கு தான் கொண்டு வைக்கிறோம். தானே. இப்போ முருக கடவுளே இருக்காரு, ஒண்ணுல ஆலடி கருப்பர் இருக்காருல்ல, இந்த கருப்பருக்கு பக்தர்கள் கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே எல்லாரும் வரிசை கட்டி நின்று அர்ச்சனை பண்ணாங்க. இப்போ இந்த தேங்காய், பழம், ஊதுபத்தி, கற்பூரம், பூவு, இந்த 5 பொருள் சேர்ந்தா அர்ச்சனைன்னு சொன்னீங்கல்ல, இந்த 5 பொருளுக்கும் தெய்வத்துக்கும் மனிதனுக்கும் ஏதாவது ஒற்றுமை இருக்கா? ஏங்க ஒற்றுமை இல்லாமல தெய்வத்துக்கு கொண்டு இதெல்லாம் நம்ம படைக்கிறோம். அப்படி என்ன ஒற்றுமை? தேங்காயை அந்த தெய்வத்துக்கு ஏன் உடைக்கிறோம்? வாழைக்கனியை ஏன் வைக்கிறோம்? பத்தியை ஏன் வைக்கிறோம்? சூடத்தை ஏன் வைக்கிறோம்? பூவை ஏன் வைக்கிறோம்? தேங்காய் இருக்கே, தேங்காயை கொண்டு இறைவனுக்கு நம்ம ஏன் உடைக்கிறோம் அப்படின்னா, தேங்காயினுடைய மேல இருக்கிற ஓடு வந்து மனிதனுடைய தோலை குறிக்கும். உள்ளே இருக்கக்கூடிய வெண்மையான பருப்பு மனிதனுடைய உள்ளத்தை குறிக்கும். உள்ளே இருந்து வரக்கூடிய நீராகப்பட்டது மனிதனுடைய குருதியை குறிக்குமா. இறைவா என்னையவே நான் உனக்கு படைக்கிறேன், உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கறதுக்கு அர்த்தமா தான் நம்ம தேங்காயை கொண்டே படைக்கிறோம். அதுக்கு பாருங்க எத்தனையோ கனிகள் இருக்கு. ஆனா ஏன் கோவிலுக்கு போகும்போது வாழைக்கனி நம்ம எடுத்துட்டு போறோம் அப்படின்னா, வாழையடி வாழையாக என்னுடைய வம்சம் அனைத்தும் உன்னுடைய ஆலயத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக வாழைக்கனியை கொண்டு போறோம். அடுத்து பாருங்களே கற்பூரம், பேரே பாருங்களே கற்பூரம். இந்த உலகத்துல கற்பு பூரணமா நான் வாழ்றேன் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா கற்பூரத்தை கொண்டே வைக்கிறோம். அடையாளத்துக்கு தான் கற்பூரம். ஊதுபத்தி இருக்கு பாத்தீங்களா, ஊதுபத்தினுடைய தன்மை என்ன தெரியுமா? தன்னை தானே கரைத்துக் கொள்ளும். தன்னைத்தானே கரைச்சுக்கிட்டே இருந்தாலும் அதுல வரக்கூடிய புகை எப்படி இருக்கும்? நறுமணமா இருக்கும். அது போல இந்த பூலோகத்துல வாழக்கூடிய நாட்கள்ல எனக்கு என்ன தீமை ஏற்பட்டாலும் சரி, பிறருக்கு நன்மையை மட்டும் தான் நான் செய்வேன் அப்படிங்கிறதுக்காக ஊதுபத்தை இறைவனுக்கு கொண்டே படிக்கிறோம். அடுத்து பாருங்களேன் பூவு. இந்த பூவினுடைய தன்மை என்ன தெரியுமா? அதாவது பூவினுடைய தன்மை எளிமையா இருக்கும். தெய்வத்துடைய தன்மை அதுவும் எளிமையா தான் இருக்கும். எளிமைக்கு எளிமையை கொண்டே சேர்க்கணும் அப்படிங்கறதுக்காக பூவை கொண்டு இறைவனுக்கு வைக்கிறோம். அப்ப தேங்காய் ஏன் படைக்கிறோம், வாழைப்பழம் ஏன் படைக்கிறோம், கற்பூரம் ஏன் படைக்கிறோம், ஊதுபத்தி ஏன் படைக்கிறோம், பூவு ஏன் வைக்கிறோம்? இது அர்ச்சனைன்னு கொண்டு போய் வைக்கிறோம்னா, அப்ப கொண்டு போகக்கூடிய மனிதனுக்கும் இந்த 5 பொருளுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருப்பதால நம்முடைய முன்னோர்கள் வாக்கு. ஒண்ணு இல்ல, இதுல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நீங்க ஆரம்பத்துல வந்தோடனே நம்ம ஊர்ல கும்பாபிஷேகம் முடிஞ்சு இது மண்டலாபிஷேகம்னா, சரி 40 நாள் மண்டலாபிஷேகம், அதை பத்தி ரொம்ப அழகா நீங்க விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த 48 நாளுக்கு நீங்க விளக்கம் கொடுத்தீங்க. இதெல்லாம் சேர்ந்தாதான் 48, அதனாலதான் மண்டலாபிஷேகம் பண்றோம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் கை தட்டினாங்க. ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. 48க்கு கணக்கு சொன்னீங்களே, என்னென்ன சேர்ந்தா 48? நவக்கிரகங்கள் 9, 12 ராசிகள் 9, 12 ராசி, அதே மாதிரி 27 நட்சத்திரம், கூட்டுத்தொகை 48 ஆகின்றது. ஒரு மண்டலமாக வகுத்தார்கள். மனுஷனா இருந்தாலும் சரி, இந்த 27 நட்சத்திரத்துல ஒரு நட்சத்திரத்துல இருப்போம் நம்ம கண்டிப்பா, இல்லையா? 12 ராசியில ஒரு ராசியில நம்ம இருப்போம் கண்டிப்பா. அதே போல கிரகம்னா ஏதாவது ஒரு கிரகத்துல நம்ம இருப்போம். கிரகம்ங்கிறது இல்லாம நம்ம வாழ்க்கை கிடையாது. இது 3 இருந்தாலும் கூட ஒரு மனுஷன் பிறக்கிறான் அப்படின்னா முதல்ல எதை வச்சு கணிப்பாங்க தெரியுமா? ஒரு மனுஷன் பிறக்கிறான், எதை வச்சு கணிப்பாங்க? நேரத்தை கணிக்கணும். நேரத்தை கணிப்பாங்க. அடுத்து முதல்ல என்ன கணிப்பாங்க தெரியுமா? கிழமை, வெள்ளிக்கிழமை. பொம்பளை போல பிறந்துச்சுப்பா, மகாலட்சுமி, சந்தோஷம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல கிழமையை தான் பார்ப்பாங்க. சரி, புதன்கிழமை பிறந்த பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுப்பா, புதன்கிழமைக்கு பிறந்துருச்சுப்பா, சந்தோஷம்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, இல்லையா? அப்ப நீங்க 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகம் சேர்த்தாதான் 48, அதான் மண்டல பூஜைன்னு சொன்னீங்கல்ல. அப்ப கிழமையை சேர்த்தா 48 கணக்கு வராதுல்ல? 7 சேர்த்துட்டோம் அப்படின்னா 48 அப்படிங்கிறது கணக்கு வராதுல்ல? அப்ப தெய்வம்ங்கிறதுக்கு கிழமை கிடையாதா? அப்படி அல்ல, என்னாலும் பொன்னாலே இன்ன கிழமை தான் எனக்கு வந்து நீ அர்ச்சனை பண்ணணுங்கிற தன்மை மனிதன் வேணா வகுத்து வச்சிருக்கலாம் ஒழிய சனிக்கிழமைக்கு என் கோயில் பக்கம் வந்துடாதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. ஆரம்பத்துல வரும்போது என்ன சொன்னீங்க? தெய்வத்துக்கு, நம்ம மனிதர்களுக்கு மட்டும் இதெல்லாம் கிடையாது, தெய்வத்துக்கு 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகம் இதெல்லாம் இருந்தா தான் தெய்வத்துடைய சக்தி வரும்னு சொன்னீங்கல்ல? கண்டிப்பா. அப்ப அந்த கிழமையும் அதுல சேரணுமா இல்லையா? கிழமை சேரணும்னா வருடமும் சேரணும், நாளிகையும் சேரணும், இதெல்லாம் சேர்த்தோம்னா அப்படி வருடம் சேர்ப்பாங்க. ஏங்க 48 நாள் மண்டல பூஜை நடக்குது, மண்டல பூஜைக்குள்ள 108 மந்திரம் சொல்லுவாங்க. 108 மந்திரம் எப்படி வருது? 60 வருஷத்தை 48ஓட சேர்த்தா 108 கணக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல. இதிலையும் ஒரு மனிதன் பிறக்கக்கூடிய நிலை இன்றைக்கு வந்து ஒரு, அதாவது ஒரு ஆபத்துக்கு உதவக்கூடிய ஒரு வாகனம் வருது, அதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? அமரர் ஊர்தியா? இல்லம்மா, அதல்ல, அது 108. 108, அதாவது
அவசரத்துக்கு ஒரு மனிதன் ஒரு விபத்துக்குள்ளாயிரான், அவனை தூக்கிட்டு போய் உடனே காப்பாத்தணும்னா 108ங்கிற வாகனம் வருது. இந்த 108ங்கிற வாகனத்தை ஏன் 108ன்னு வச்சாங்க? ஏன் 110ன்னு கூட வச்சிருக்கலாம்ல? இல்லம்மா, ஏன் 100ன்னு கூட 100 இருக்கு. சரி தெரியல, அதுக்கு நீங்க தான் ஒரு விளக்கம் வச்சிருப்பீங்க. 108 அப்படின்னு ஒரு காரணங்களை கொடுக்குறாங்க. அப்ப இதுலயும் பாருங்க, ஒரு மனிதன் நீங்க சொன்ன கணக்கத்தான், ஒரு மனிதன் பிறக்கின்ற பொழுது ஏதாவது ஒரு கிரகத்தை சார்ந்து பிறக்கணும், ஏதாவது ஒரு மனிதன் பிறக்கின்ற பொழுது ஒரு ராசியை சார்ந்து பிறக்கணும், ஏதாவது ஒரு மனிதன் பிறக்கின்ற பொழுது ஒரு நட்சத்திரத்தை சார்ந்து பிறக்கணும். அதே மாதிரி பாருங்க 60 வருடங்கள்ல ஏதாவது ஒரு வருடத்தை சார்ந்து பிறக்கணும். அப்ப ஒரு 60 48 கூட்டுத்தொகை எவ்வளவு மாறுது? 108 இல்ல எவ்வளவு வருதுன்னு கேட்கிறேன். தன்மை காரணம் இப்ப ஏற்பட்ட தன்மையில முன்னோர்கள் வகுத்து வைத்த வழி அது ஏன் சரி. இப்ப ஒண்ணு இல்ல, நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன் உங்கள்ட்ட. இப்ப நீங்க முருகனுக்காக காவலுக்கு வந்திருக்கோம்னு சொல்றீங்களே, ஆமா, என்ன காவல்னு சொன்னீங்க? திணை காவல். திணை தினந்தோறும் காவலா, திணைக்கும் காவலா? தினந்தோறும் எங்களால காக்க முடியாது. வேற எழுந்தினை 70 நாள், சரி 27 நாள் மட்டும் தான் எங்களால காக்க முடியும். சரி, விதைக்கிறீங்களே, விதைச்சது நீ தான் விதைச்ச திணை? இல்ல இல்ல இல்ல. அப்ப எப்ப காவலுக்கு வருவே? நான் அந்த அறுவடை பண்றதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்தை பால் பிடிக்க பாத்தீங்களா, அந்த தருவாயில பறவைகளை கொய்ய வரும். அதுக்காக பறவைகள் சாப்பிடாம இருக்கணுங்கிறதுக்காக அந்த 27 நாள் காவல் பார்க்க வரும். அப்ப நீ விதைக்கின்ற பொழுது வருவது கிடையாது, பயிர் முளைக்கின்ற பொழுது வருவது கிடையாது, முளைத்து வெளியே வருகின்ற பொழுது வருவது கிடையாது. அப்ப கதிர் வருகின்ற பொழுதுதான் நீ வரணும்னு சொல்றேன். ஆமா. இப்ப நீங்க என்ன விரட்ட வந்திருக்கீங்க? பறவை விரட்டம். பறவை விரட்டணும் அதான் சொல்லிட்டேன், திணைய கொய்ய வருது, அதுக்காக பறவை விரட்டம் சொல்லிட்டேன். 2 வாயிலா ஜீவராசி 2 அரியை சாப்பிட்டு போனா புண்ணியம் இல்லையா? அது சாப்பிட்டா பறவை சேதப்படுத்திட்டுல போகுது. எப்படி இப்ப ஒரு வயல்ல விதைக்கிறதுக்கு நெல் கொண்டு போறோம்ல, சேதம் இல்லாமல் கொண்டு போ வீட்டுல இருந்து எடுக்கக்கூடிய அத்தனை நெல்மணிகளும் போய் வயல்ல விழுந்துருமா? அது எப்படி விழுகுமா? ஏதாவது 1-2 சேதமாகும்ல. சரி, அப்படியே விதைச்சாச்சு, விதைத்தது அனைத்துமே முளைச்சிருமா? அது எப்படி முளைக்குமா? அப்ப அதுல சேதமாகுதா இல்லையா? சரி, முளைத்த பயிர்கள் அனைத்துமே உயிரோடு நின்றுமா? அதுலயும் சேதம் இருக்கா இல்லையா? அனைத்துமே கதிர் வந்துருமா? சேதம் இருக்கா இல்லையா? நமக்கு தெரியாமல் சேதம் ஏற்படுவது என்பது அது சாதாரண இயல்பான விஷயம். சரி, தனக்கு தெரிந்தே ஒண்ணு சேதம் அடையுது அப்படிங்கும் போது அதை பாதுகாக்கணுங்கிறதானே மனிதனோட இயல்பு. ஏங்க பறவை ஒண்ணு இல்லங்க, உங்கள மாதிரி ஒரு பெண்மகள், நீங்க இன்னொரு இடத்துக்கு வாக்கப்பட்டு போற பெண்மகள் தானே? ஆமா. இப்போ ஒவ்வொரு குடும்பத்திலயும் வாக்கப்பட்டு வந்திருக்காங்கல மருமக்கமார்கள், அதிகாலையில எழுந்து பச்சரிசி அரைச்சி அங்க வெளியில வாசல்ல கோலம் போடுவாங்கல்ல, ஏன் கோலம் போடுறாங்க? அந்த பச்சரிசி மாவுல கோலம் போட்டா அந்த ஈ எறும்புகள் ஏதாவது வாயிலா ஜீவராசிகள் சாப்பிட்டு போகுமே அப்படிங்கிறதுக்காக. பாருங்க, வாயிலா ஜீவராசி சாப்பிட்டு போகணுங்கிற எண்ணம் குடும்பத்துல வரக்கூடிய பெண்களுக்கு உண்டுதானே? நீங்கள் இன்னொரு குடும்பத்துக்கு போகக்கூடிய பெண் தானே, அவங்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணம் ஏன் உங்களுக்கு அந்த வாயிலா ஜீவராசிக்கு அவங்க உணவு போடுறாங்க, இந்த வாயிலா ஜீவராசியை விரட்டியிலே இது பாவம் இல்லையா? ஏங்க இறைவனுக்காக காக்கிறதுக்கு வந்திருக்கேன் நானு. இறைவனுக்காக காக்கக்கூடியதை பறவைகள் சாப்பிட்டா அது நியாயமாகுமா? இல்லம்மா, ஏன் சாப்பிட்டா என்ன குற்றம்னு கேக்குறேன். இந்த உலகத்துல ஏன் அது வாய் வச்சு சாப்பிட்டா குற்றமாயிருமா, இல்ல தீட்டாயிருமா, தோஷமாயிருமா? எதுக்கு விரட்ட வந்திருக்கீங்கன்னு கேக்குறேன். என்னோட கேள்விக்கு பதில் கொடுங்க. எங்க பறவைகள் திணைய சாப்பிட கூடாது அப்படிங்கறதுக்காக எங்க அப்பா என்ன காவல் பார்க்க சொல்லிருக்காரு. சரி, ஏன் சாப்பிட்டா என்ன ஆகும்? அத இறைவனை கொண்டு நான் படைக்க முடியாது இல்லையா? அம்மா, படைக்கிறதுனால இப்ப ஒரு பறவை வாய் வச்சிட்டா இறைவன் ஏத்துக்க மாட்டாரா? புரியுதா இல்லையா நான் சொல்றது? எங்க பறவை வந்து அதை சாப்பிட்டுருச்சு, சாப்பிட்டுச்சு அப்படின்னா அது எச்சில் பட்ட பொருளாயிரும். எச்சில் பட்ட பொருளை கொண்டு நான் இறைவனுக்கு படைக்க முடியாது, அதை கொண்டு நான் படைக்க கூடாது, எச்சில் பொருள் படைக்க கூடாது அப்படிங்கறதுக்காக நான் காவல் பார்க்க வந்திருக்கேன். இப்ப நீங்க சொல்ற விஷயத்தை நான் ஏத்துக்கிறேன். யாரா இருந்தாலும் எச்சில் பட்ட பொருளை இறைவனுக்காக படைக்க முடியாது. அப்ப பறவை வந்து வாய் வச்சுச்சுன்னா அதுல எச்சில் ஆயிரும், அந்த திணையை கொண்டு போய் படைக்க முடியாது. அப்ப வாய் வைக்கிறதுக்கு முன்னால ஆலோலம் சோனு விரட்டணும், அப்படித்தானே? இந்த உலகத்துல ஒவ்வொரு தெய்வத்துக்கு, எந்த தெய்வத்துக்காவது இது வரைக்கும் எச்சில் பட்ட பொருளை யாராவது படைச்சிருக்காங்களா? இல்ல, படைச்சது இல்ல. படைக்க கூடாதுன்னு தானே சொல்றீங்க? அப்படி படைச்சா தீட்டுன்னு தானே சொல்றீங்க? அத்தனை பொருளுமே எச்சில் ஆகுது. ஆலையடி கருப்பரா இருக்கட்டும், இல்ல அதாவது பொண்ணு, இந்த பேர் அம்மா பேர் என்ன? ஆலையடி கருப்பர், அம்மா பேர் என்ன? பொன்னழகி அம்மாவா இருக்கட்டும். இது உன் நாடு தானமா? இது உன் மக்கள் தானமா? இந்த பொன்னழகியும் ஆலையடி கருப்பரும் உன் நாட்டுல இருக்கு தெய்வமே தான். தெய்வம் தான், இதுல எந்த மாற்றமும் இல்ல. எந்த மாற்றமும் கிடையாது. இப்ப ஆலையடி கருப்பருக்கு நீங்க ஒரு பாலாபிஷேகம் பண்ணணும்னு விரும்புறீங்க. ஒரு நேற்றுக்கடை, உங்க அப்பா எப்படி ஒரு நேற்றுக்கடை வச்சு உங்களை காவலுக்கு வர சொன்னாரு, நீங்க ஒரு நேற்றுக்கடை வச்சிருக்கீங்க. பாலாபிஷேகம் பண்ணணும்னா எதை அவுத்து விட்டா பசு பால் கொடுக்கும்? கண்ணுக்குட்டி அவுத்து விட்டா பசு பால். கண்ணுக்குட்டி அவுத்து விட்டா பால் கொடுக்கும். கண்ணுக்குட்டி போய் எதுல வாய் வைக்கி? பசுவினுடைய மடுவுல போய் வாய் வைக்கி. கண்ணுக்குட்டி வாயில எச்சில் இருக்கா இல்லையா? அந்த எச்சில் வாயோட தானே மடுவுல வைக்குது. அதுக்கப்புறம் அந்த எச்சில் பட்ட பாலை தானே கறக்குறோம். அந்த எச்சில் பட்ட பாலை தானே கொண்டு போய் ஆலையடி கருப்பருக்கு இந்த அம்பாளுக்கு ஊத்துறோம். அப்ப இந்த எச்சில் பட்ட பாலை இந்த கருப்பரும் இந்த அம்பாலும் ஏத்துக்கிறாரு. ஏன் பறவை வாய் வச்சா ஓ முருகன் மட்டும் ஏத்துக்க மாட்டேன்? தெய்வம் எச்சில் ஏத்துக்கிறதா இல்லையா? ஏத்துக்கிறதா இல்லையாங்க?
அப்புறம் எப்படி நீங்க ஏன் பறவை விரட்ட வர்றீங்க? நீங்க ஒரு கதை விடுவீங்க, இந்த கதையை கேட்கறதுக்கு நான் வந்தனா? எதிரி வேற எங்கேயும் இல்ல, வேற எங்க இருக்காரு? ஆல்ரவுண்டோட கொண்டாந்து உட்கார வச்சிருக்கேன். ஆமா, அதனால கை தட்டினீங்க, இந்த அண்ணன் கூட கை தட்டினாரு. நான் கேக்குறேன் நியாயமா நான் இருக்கு? கேக்குறேன் நியாயமா இருக்குல்லனே? நான் இப்ப நல்லாவே கை தட்டலாமே யானே? நியாயமா இருக்குல்ல? எச்சில் பட்ட பொருளை இறைவனுக்கு படைக்க கூடாதுன்னு இந்த அம்மா சொல்றாங்க. ஏங்க கன்றுக்குட்டி வாயில எச்சில் தானே இருக்கு, அந்த பாலத்தானே கறக்குறான், அதானே கொண்டு போய் பாலையடி கருப்பர் குத்துறோம். இந்துவும் தெய்வம் தானே, முருகனும் தெய்வம் தானே. எச்சில் பட்டது இந்த கருப்பர் ஏத்துக்கிறாரு, பறவையோட எச்சில மட்டும் ஏன் முருகன் ஏத்துக்க கூடாது? இந்த கேள்வியை கேட்டவனே ஐயாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. எப்படி கேட்டார் பத்தியா அப்படின்னு இங்க பக்கத்துல வேற பேசிக்கிறாரு ஐயா. இதுல காரணம் இருக்காளே, இதுக்கு விளக்கம் சொல்லணும்ல நீங்க. அது உண்மைதான். நீங்க பறவை விரட்ட வந்திருக்கீங்கன்னா அதுக்காக நான் வந்து உங்கள்ட்ட கேட்டுட்டு நான் மாட்டல போயிட முடியும். இதுக்கு விளக்கம் என்ன? கண்ணு கூட்டி அவுத்தோனே பசுவினுடைய மடுவுல போய் வாய் வைக்கும், அப்புறம் தான் பால் சுரக்கும். பால் சுரந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பாலை கறக்க முடியும். சரி. கண்ணு குட்டி அவுத்து விட்டோடனே பசுவுடைய மடுவுல போய் வாய் வைக்கும், பால் சுரக்கும். கண்ணு குட்டி அவுத்து ஓரமா கட்டிட்டு உடனே பாலை கறந்துருவோமா? வேற என்னமா செய்வீங்க? என்ன பண்ணுவோம்? மடுவை தண்ணி ஊத்தி கழுவிட்டு அப்புறம் தானே பாலை கறப்போம். அங்கேதான் மடுவை தண்ணி ஊத்தி கழுவிட்டோமே, சுத்தமாயிருச்சு. அப்புறம் தானே கறந்து வந்து எங்க ஆலடி கருப்பருக்கும் பொன்னாளி ஆத்தாவுக்கும் கொண்டு அபிஷேகம் பண்றோம். அதுல எப்படி எச்சில்னு நீங்க சொல்றீங்க? தண்ணீரை ஊற்றி அடிச்சாச்சு அப்படினா சுத்தமாயிருதுன்னு சொல்றீங்க. நீங்க வந்து உட்காருங்கனே, நல்லா இருப்பீனே. ஆஹா, நாலு பேர் அப்படியே உங்க கால்ல வந்து கெஞ்சி கேக்குறேனே, இப்படி வந்து உட்காருங்கனே. வச்சு பாத்தீங்களா? அவங்க சொன்ன பேசின உடனே இதுக்கு குளிர்ந்து போச்சு. இப்ப அப்படியே இரு, ஓ வலிக்க வர்றேன். தாத்தா எனக்கு எதிரி. அப்படியே இரு. இந்த நாலு பேர் அப்ப எனக்கு எதிரி. சரியா? இப்ப நீ ஏத்துக்கிறாந்தா சொல்லு. சரி, ஓ வலிக்க நான் வர்றேன். தண்ணீரை ஊற்றி அடிச்ச உடனே சுத்தமாயிருது. அதை கறந்து கொண்டு போய் அதாவது ஆலையடி கருப்பருக்கும் பொண்ணா வளர்ந்த அம்மாளுக்கும் பொன்னழகி அம்மாளுக்கும் ஊத்துறோம்னு நீ சொல்லிட்டேன். சுத்தமாயிருன்னு சொல்லிட்டேல்ல? ஒண்ணு இல்லைங்க. இப்ப உன்னுடைய முருகப்பெரும குலக்கடவுள் முருகன் தானே? இந்த முருகனுக்கு பிரியமான ஒரு பொருள் இருக்கு. எல்லா பொருளும் ஏத்துக்கிறவாரு ஒரே ஒரு பொருள். பிரியம்ட்டாலே பஞ்சாமிர்த பிரியன் இல்லையா அவரு? பஞ்சாமிர்த பிரியனாலே முருகப்பெருமான் தான். இதுல எந்த மாற்றமும் இல்ல. பஞ்சாமிர்தத்துல 5 பொருள் சேரணும். அதுல தித்திப்பாக ஒண்ணு விட்டா தான் பஞ்சாமிர்தமாவே இருக்கும். பஞ்சாமிர்தம் தித்திப்புன்னு பார்த்தோம்னா நாட்டு சக்கரை போடுவாங்க. இல்ல அதல்ல. பஞ்சாமிர்தத்துல கற்கண்டு, வாழைக்கனி காட்டி குடுக்குறீங்களா? சொல்லுங்க. அப்படி சிங்க குட்டியலா? இல்ல அப்படி இல்ல, தித்திப்புன்னு பார்த்தோம்னா நாட்டு சக்கரையும் தித்திப்பு தான், இனிக்க தானே செய்யும். அதை விட தேன் தான் தித்திப்பு. அப்படி சொல்லுங்க. தேனுக்கு நிகரானது இந்த உலகத்துல எதுவும் இல்ல. இப்ப தேன் ஊர்ல எதிரி நிறைய இருக்கும் போல இருக்கே எனக்கு. இந்த தேன் இருக்குல்ல, இந்த தேனை யாரு சேகரிக்கிறது? தேனி. தேனி தானே. எங்க போய் சேகரிக்கும்? மலர்ல இருந்து எடுத்துக்கிட்டு வரோம். ஒரு பூவுல இருந்து தானே எடுக்குது. எதன் மூலமா எடுக்கும்? வாயில். தாத்தா பாத்துக்கிறங்க, எடுத்து குடுக்குறீங்களா அவருக்கு? வாயில இருந்து எடுத்துக்கிட்டு வரோம். ஒண்ணு நீ பதில் சொல்லணும், இல்லைன்னா உனக்கு சார் கூடியா இருந்த அந்த 4 பேரும் பதில் சொல்லணும். வகுத்தரிச்சனே அவருக்கு அங்கிட்டு ஒரு ஆள் தான் சப்போர்ட், நமக்கு அங்க 4 பேர் இருக்கீல்ல. வகுத்தரிச்ச வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ ஒரே ஒரு விஷயம், எதுல இருந்து அந்த தேனி எடுக்கும்? மலர்ல இருந்து எதன் மூலமா எடுக்குது? அதனுடைய வாயின் மூலமா எடுத்துட்டு வரோம். வாயில தானே எடுக்குது. அந்த தேனியுடைய வாயில எச்சில் இருக்கா இல்லையா? இருக்கு. அதோடு தானே தேன் கலக்குது. அப்ப எச்சில் பட்ட தேனை தானே பஞ்சாமிரத்துல ஊத்துறோம். அந்த எச்சில் பட்ட தேனை தானே உங்க முருகன் வலிய ஊத்தி அதை அனுபவிக்கிறாரு. அப்ப தேனினுடைய எச்சிலை மட்டும் ஏத்துக்குவாரு உங்க முருகன். பறவை வச்சா மட்டும் கோச்சுக்கு வருவாரா? எச்சில் தானே இது. யாராவது கை தட்டினீங்க, இது என்ன கொடுமையா இருக்கு? ஒண்ணா வலி விழுந்துறீங்க. ஆவத்துல வச்சுக்க. நான் எந்த பக்கமா அவங்க அந்த பக்கம் தட்டறாங்க. நீ அத முறியடி. நான் கேட்ட கேள்வியை பதில் கை தட்டுங்க. அது வந்து ஒரு உற்சாகமா தான் இருக்கும். இருக்கிற கொஞ்சம் பேர் தான் நல்லா ரசிக்கிறீங்க. கை தட்டுங்க, நான் வேணான்னு சொல்லல, எனக்கு மட்டும் தட்டுங்க. நல்லா கேட்டுக்கங்க, இவங்களுக்கு மட்டும் தட்டுவாங்க. ஆமா, தேனியினுடைய வாயில இருந்து தான் தேனை எடுத்துக்கிட்டு வரோம். அது கூட்டுல சேர்க்குது. அப்ப தேனியுடைய வாயில எச்சில் இருக்கும், அதைத்தானே முருகனுக்கு கொண்டு அபிஷேகம் பண்றோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல. இப்ப நான் உங்களை கேக்குறேன், இப்ப மலர்ல இருந்து தேனை குடிக்கிறது தேனி மட்டும்தான் மலர்ல இருந்து தேனை குடிக்குமா? இல்ல, வண்டும் குடிக்கும். வண்டினுடைய தன்மையே தேனை குடிக்கிறது, அதுக்கு அதுதான் உணவு. ஆமா, வண்டு போய் தேனை குடிக்குது இல்ல, அது ஏங்க ஒரு கூட்ட கட்டி அந்த தேனை சேகரிக்க முடியல? இறைவன் தேனிக்கு சேகரிக்கக்கூடிய தன்மையை கொடுத்தான், வண்டுக்கு குடிக்கக்கூடிய தன்மையை மட்டும் தான் கொடுத்தான். தேனுக்கு சேகரிக்கக்கூடிய தன்மையை கொடுத்தான். தேனிக்கு சேகரிக்கிற தன்மையை கொடுத்திருக்காரு, வண்டுக்கு குடிக்கக்கூடிய தன்மையை மட்டும் கொடுத்திருக்காரு. இப்ப இறைவனால தானே அந்த சேகரிக்கக்கூடிய தன்மையை கொடுத்திருக்காரு. இறைவன் கொடுத்ததை இறைவன் எடுத்துக்கிறாரு. இறைவன் கொடுத்தத இறைவன் எடுத்துக்கிறாரு. அற்புதமா சொல்ற. அந்த தேனியை படைத்ததும் இறைவன் தான். பறவையை படைத்ததும் இறைவன் தான். தேனியோட எச்சிலை அந்த இறைவன் அதைத்தானே, அதாவது அந்த தேனிக்கு இறைவன் கொடுத்தான தன்மையை சேகரிக்கக்கூடிய தன்மையை. அப்ப அது வாயில எச்சிலா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன்னு அவர் தெய்வம் ஏத்துக்கிறதா இல்லையா? ஏன் பறவையை நம்ம தான் படைச்சோம், அதோட எச்சில நம்மள ஏத்துக்கலாமேன்னு அந்த மனப்பக்குவம் ஏன் தெய்வத்துக்கு இல்ல?
தால எங்கேயா புடிச்சிய உன்னை எங்கே பிடிச்சாலும் அங்கேதான் என்னை பிடிச்சா. ஐயோ நொய்யன் வாயை திறந்தா மூட மாட்டார் போல இருக்கு. லொடலொடலொடலொடன்னு பேசிக்கிட்டே இருக்காரு. இருங்க உங்க வழிக்கே நானும் வரேன். இப்ப எச்சில இறைவன் ஏத்துக்கலாம், தப்பு கிடையாது அப்படின்னு இவர் பேசுறாரு. இப்ப நான் உங்களை கேக்குறேன், கேளுமா ஐயா ஆலடி கருப்பு இருக்கோ இல்ல பொன்னலைக்கு ஆத்தாவுக்கோ நான் வாசல்ல பொங்கல் வச்சு உனக்கு படையல் போடுறேன்னு வேண்டிக்கிறேன். நல்லா கேட்டுக்கிறேங்க, படையல் போறோம்னு வேண்டிக்கிறோம். இப்ப எச்சில இறைவன் ஏத்துக்கலாம், தப்பு கிடையாது நீங்க சொல்றீங்களே. நான் வாசல்ல பொங்கலை வச்சு விட்டு குடும்பத்தோட உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிறத வலிச்சு கொண்டே ஆத்தாவுக்கோ இல்ல அப்பனுக்கோ நான் படையல் போட்டா நல்லா இருக்குமா? அது எப்படி தெய்வம் ஏத்துக்குமா? இல்ல நீங்க யாராவது அப்படி செய்வீங்களா? ஏத்துக்க மாட்டாங்க. பொத்தம் சொன்னீங்க எச்சில இறைவன் ஏத்துக்க மாட்டாரான்னு கேட்டீங்களே. அப்ப சாப்பிட்டுட்டு மிச்சம் வச்சாலும் அது பேரு எச்சில் தானே. அத கொண்டு நம்ம தெய்வத்துக்கு படைக்க முடியுமா? அப்படியே இருமா, நீ சொல்றீல்ல நம்ம சாப்பிட்ட பொருளை தெய்வத்துக்கு வைக்க முடியாது குற்றம்னு சொல்றீல்ல, குற்றம்னு சொல்றியா இல்லையாமா? குற்றம் தானே சொல்ற. 63 நாயன்மார்களே மிக இளமையான ரூபத்தில் சென்றவர் யார்? எந்த நாயன்மார் தெரியுமா? மிக மிக வயது குறைவான தன்மையில சென்றவர் 2 பேர் இருக்காங்க. யாராரு? ஒன்னு திருஞான சம்பந்தர். சரி, திருஞான சம்பந்தருக்கும் இந்த ஊருக்கும் மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை இருக்கு. பக்கத்துல அது அப்புறம் பண்ணிக்கலாம். நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு மட்டும் திருஞான சம்பந்தரும் திண்ணப்பன் என்று சொல்லக்கூடிய கண்ணப்பனும். ஓ, அதாவது கண்ணப்பன் என்று சொல்ல 2 பேர் தான் இளமையான வயதிலே கைலாயம் போய் சேர்ந்தது. இந்த திண்ணப்பர் என்ன செய்யறாரு தெரியுமா? தினந்தோறும் வேட்டையாடக்கூடிய குலத்திலே பிறந்தவர். ஆக பன்றியை வேட்டையாடுறாரு, அதை சுடுறாரு, சுட்டு திங்கிறாரு. தின்ன பிறகு சிவனுக்கு கொடுத்தாரா கொடுக்கலையா? கொடுத்தாரா. அதே மாதிரி தான் குடித்த உமிழ்ந்த அந்த தண்ணீரை அந்த சிவன் மேல துப்புனாரா இல்லையா? அப்ப அந்த எச்சிலை இறைவன் ஏற்றுக்கொண்டானா இல்லையா? இந்த உலகத்துல அப்படி தட்டுங்க சிங்க குட்டியலா, ஷபாஷ். அப்படியா? அப்ப எச்சிலையும் இறைவன் ஏற்றுக்கொண்டான் என்பதற்கு ஒரு அடையாளம். இறைவன் வந்து அதை எச்சிலா நினைக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படி? தெரிஞ்சு செய்யறதுக்கும் தெரியாம செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன தெரியும்? திண்ணப்பனுக்கு இறைவனை எப்படி வணங்கணுங்கிறதே தெரியாது. இறைவனை அது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இறைவனை பார்த்ததே கிடையாது. இறைவனை எப்படி கும்பிடணும்னு தெரியாது. அதனால என்ன பண்றான், எப்படியோ கும்பிடணும் அப்படிங்கிற மாதிரி அவனுடைய அறிவுக்கு தகுந்தாறு போல கும்புறார். அப்பதான் அந்த அர்ச்சகர் என்ன பண்றாரு, என்னடா அது இப்படி ஆலயத்தை அப்படி அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கானே, யாருன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப மன வருத்தத்தோட இருக்கிறார் அர்ச்சகர். அப்பதான் அர்ச்சகருடைய கனவுல போய் சிவன் என்ன சொல்றாரு, எப்பா அவன் அசிங்கப்படுத்துறான்னு நீ நினைக்கிற அந்த அசிங்கத்தை அசிங்கமா நினைக்காத, அவனுடைய பக்தியை மட்டும் நீ பாரு. நாளை இதே சமயம் நீ மறைஞ்சிருந்து பாரு அப்படிங்கிற. மறைஞ்சிருந்து பார்க்கும் பொழுது சிவபெருமானுடைய கண்கள்ல இருந்து ஒரு கண்கள்ல இருந்து ரத்தமாகப்பட்டது வருது. உடனே திண்ணப்பன் என்ன பண்றார், தன்னுடைய கண்ணை எடுத்து அவருக்கு வைக்கிறாரு. இன்னொரு கண்கள்ல இருந்து ரத்தம் வருது. அப்ப என்ன பண்றா, இன்னொரு கண்ணை எடுத்து வச்சிடலாம். ஆனா இன்னொரு கண்ணை எடுத்துட்டா இந்த அந்த கண்ணி எங்க இருக்குங்கிறது அடையாளம் தெரியாது இல்லையா? அதனால தன்னுடைய அடையாளத்துக்காக என்ன பண்ற, செருப்பு போட்ட காலால சிவலிங்கத்து மேல அடையாளத்துக்கு கால வச்சார். அப்ப இன்னொரு கண்ணை எடுக்கும் பொழுதுதான் சிவபெருமான் சொன்னாரா, தின்னப்பா நிறுத்து தின்னப்பா, நீ இன்னொரு கண்ணை எடுக்க வேணாம் அப்படின்னு. அப்ப பக்தியை மட்டும் தான் பார்க்கணும். இது எச்சில் பட்ட பொருளா எச்சம்பட்ட பொருளா, அவர் வந்து பக்தியை மட்டும் தான் பார்த்தாரே தவிர நீங்க சொல்றது எல்லாமே நல்லா இருக்கும் சுவாமி, பேச்சுக்கு கதைக்கு நல்லா இருக்கும். ஆனா அதை நடைமுறைப்படுத்த முடியுமா அப்படின்னா அது முடியாது இல்லையா? அப்ப எச்சிலை கூட இறைவன் ஏற்றுக்கொள்வான், எதை ஏற்றுக்கொள்ள மாட்டான்? எச்சம் பட்ட பொருளை இறைவன் ஏத்துக்க மாட்டான். எச்சிலுக்கும் எச்சத்துக்கு என்ன வித்தியாசம் இந்த உலகத்துல? எச்சில் என்பது நாவிலிருந்து இருந்து சுரக்கக்கூடிய உமிழ்நீர். உமிழ்நீர். எச்சம் என்பது உடலில் இருந்து கழிக்கக்கூடிய கழிவு நீர். இது இப்ப நீங்க சொன்ன பதில் நியாயமான பதில். எச்சில் என்பது நாவிலே சுரக்கக்கூடிய உமிழ்நீர், எச்சம் என்பது மலம் ஜலம் பட்ட பொருளை இறைவனுக்கு படைக்க முடியாது. அப்படித்தானே சொல்றீங்க? அப்ப இந்த பறவையோட மலஞ்சலம் பட்டா அப்ப இந்த இறைவனுக்காக படைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. கதை காவலுக்கு வந்திருக்கேன். மலம் ஜலம் பட்ட பொருளையும் படைக்கலாம். எப்படி படைப்பாங்க? நீ எதை இருக்குன்னு சொல்றியா, நான் இல்லைன்னு பேசுறேன். மலமும் ஜலமும் பட்ட பொருளை இறைவனுக்கு படைக்கிறாருன்னு சொல்லுங்க. இப்ப ஒரே ஒரு உதாரணம் கொடுக்கவா? உன்னுடைய குலக்கடவுள் முருகன் தானே. இப்ப ஒண்ணு வேணா ஆல்ரெடி கருப்பரை எடுத்துக்கிறோம். இந்த கருப்பருக்கு ஒரு மாலை கட்டி போடணும்னு ஒரு நேற்று கடை நீ வச்சிருக்க. மாலையை போய் எங்க வாங்குவ? கறி கடையில போய். எத்தனை கிலோ வாங்குவ? 1.5 கிலோ. 1.5 கிலோ வாங்கி என்ன பண்ணுவ? சுக்கா போடுது. ஆளுகளை பாருங்க, மாலை எங்கேயா வாங்குவாங்க? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். என்னுடைய கேள்வி நான் உன்கிட்ட கேட்கிறேன். பூக்கடையில போய் வாங்குவாங்க. பூக்கடையில வாங்குவேன். அந்த பூக்கடையில நீ போனதுக்கு அப்புறம் மாலையை கட்டுவாரா இல்ல ஏற்கனவே? இல்ல மாலை ஏற்கனவே கட்டி இருக்கும், கட்டி தொங்க விட்டுருப்பாருல. நீ போய் கேட்ப, யாருக்கு மாலைன்னு கேட்பாரு. கேட்ட உடனே தெய்வத்துக்கு ஆல்ரெடி கருப்பருக்குன்னு சொல்லுவேன். அந்த ஆல்ரெடி கருப்பருக்குன்னு சொன்ன உடனே குஞ்சத்தை வச்சு கட்டி கொடுத்துருவாரு. இதுதானே இயல்பு. அங்க கட்டி தொங்கிக்கிட்டு தானே இருக்கும். அந்த பூக்கடையில 2 ஜீவராசி வாழ்ந்துகிட்டு இருக்கும். ஒன்று சிலந்தி, இன்னொன்று பள்ளி. இது ரெண்டுமே அங்கேதான் வாழும். இது மலமும் ஜலமும் கழிக்கிறதுக்கு பூக்கடைக்காரர்கிட்ட நான் கழிப்பிடத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகுமா, அங்கேயே கழிக்குமா? இல்ல அதுக்கு என்ன கழிப்பிடம் கட்டல இல்ல, ஒருவேளை அதுக்கு கழிப்பிடம் கட்டானா கேட்டுக்கிட்டு போகும். என்னுடைய கேள்வி வந்து அங்கேயே கழிக்குமா? அங்கேதான் கழிக்கும். அப்ப மேல இருந்து கழிக்குதா இல்லையா?
மேல இருந்து கழிக்கிறது. அந்த மாலையில தானே விழுகு. மலமும் ஜலமும் கழிக்கிறது. கட்டி தொங்குற மாலையில தானே விழுகு. அப்ப மலஞ்சலம் பட்ட மாலையத்தானே நீ வாங்கி கொண்டு போய் ஆலையுடைய கருப்பருக்கு போடுற. மலஞ்சலம் பட்ட மாலையை இவர் ஏத்துக்கிறாரு. பறவையோட மலஞ்சலத்தை ஏன் முருகன் ஏத்துக்க மாட்டாரு? சப்பா முடியல. இல்ல அதுக்கு இல்ல, அவர் சொல்றது நியாயமான விஷயமா இருக்கு. உண்மையில நீங்க எல்லாம் பூக்கடைக்கு போயிருக்கீங்களா? மாலை வாங்கியிருக்கீங்களா? சரி, உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்க சொல்லுங்க, மாலை கடைக்கு போயிருக்கீங்களா? மாலை வாங்கியிருக்கீங்களா? யாருக்குன்னு கேட்பாங்க. சாமிக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா என்ன பண்ணுவாங்க? அப்படி சொல்லுங்க. அப்ப தண்ணீர் தெளிச்ச மாலை ஒண்ணே வாளில தண்ணி இருந்தா அதுக்குள்ள முக்கிட்டு ஒரு உதறிட்டு கொடுப்பாங்க. இல்ல அதுல தண்ணியை தொளிச்சிட்டா அது நமக்கு கட்டி கொடுப்பாங்களே தவிர அப்படியே யாரும் கட்டி கொடுக்க மாட்டாங்க. அப்ப மாலையை தண்ணிக்குள்ள அமுக்கிட்டா என்ன ஆகும்? தண்ணிக்கு மட்டும்தான் தோஷமா இருந்தாலும் சரி, தீட்டா இருந்தாலும் சரி, பாவமா இருந்தாலும் சரி, இத போக்கக்கூடிய தன்மை இந்த தண்ணிக்கு மட்டும்தான் இருக்குன்னாங்க. அதனாலதான் எந்த ஒரு பொருளா இருந்தாலும் தண்ணியை தொளிச்சிட்டோம் அப்படின்னா அதனுடைய பாவமோ தீட்டோ எதுவா இருந்தாலும் போயிரும்பாங்க. இந்த உலகத்திலே தோஷத்தை தீர்க்கக்கூடிய தன்மை யாருக்கு உண்டு? அதனாலதான் இப்ப பாருங்களேன், ஒண்ணும் கிடையாது. ஆடி அமாவாசை அன்னைக்கு விரதம் இருப்பாங்க. இறந்தவங்களுக்கு விரதம் இருப்போம். இறந்தவங்களுக்கு விரதம் இருந்துட்டு இறந்தவங்களுக்கு படையல் போடுவோம்ல. படையல் போட்டு சாமி கும்பிட்டோம்னா கடைசி என்ன பண்ணுவோம்? நீர் விழாவணும். என்ன பண்ணுவோம்? நீர் விழாவணும். ஏன் அப்படின்னா அதுல ஒரு ஈயோ எறும்போ வாய் வச்சிருந்தா அது எச்சில் பட்ட பொருளா இருக்கும். அதை நீர் விழாவிட்டோம் அப்படின்னா அது சுத்தமான பரிசுத்தமாயிரும். அதைத்தான் நம்ம அவங்களுக்கு படைக்கிறோம். அப்படிங்கிறதுக்காகத்தான் நீர் விழாவரும். அற்புதமா சொன்னேன். அப்ப பாருங்க, ஒரு தெய்வத்துக்கே உள்ள இருந்தாலும் எதிரிகளா டேய் உங்களை எல்லாம் நம்பலாமாடா? இந்த ஈக்கு என்ன வேலைனா நரகல்லயே உட்காரு, கோபுரத்திலே உட்காரு. அப்ப ஒருவேளை இந்த படையல் போட்டிருக்கக்கூடிய அந்த படையல்ல ஈ வந்து நரகல்ல உட்கார்ந்து திரும்பி அதுல உட்கார்ந்துட்டா அசுத்தமாயிரும். நீர் விழாவிட்டா பரிசுத்தமாயிரும். அதனாலதான் நீர் விழாவக்கூடிய தன்மையை வைத்தார்கள். தந்தை பேர் என்னமா? நம்பித்தலை, நங்கை மோகினி, வள்ளி, காவல், திணைக்காவல், கருந்தனை சிந்தனை, 7 பேதை பதுமை மங்கை மறந்து அருவி தெரிவி பேரெல்லாம் பெற்றக்கூடிய 7 பருவம் அடைந்திருக்கக்கூடிய பருவம் மங்கை பருவம். மங்கை பருவத்துக்கு வயது 12 ல 13க்குள்ள. அப்ப பாருங்க, பருவம் அடைந்த பெண்மகளை தான் இங்க வர முடியும்னு சொல்லிருக்காங்க. அப்ப பருவம் அடையாத பெண்மகளுக்கு இந்த இடத்துல வேலை கிடையாது. அப்ப இருப்பினுடைய உருவத்துக்கு பருவத்துக்கு தகுந்தார் போலே முருகனை மாப்பிளைய பார்த்து வந்திருக்கமா? முருகனை தவிர வேற யார வேணும்னு சொல்லுங்க, கட்டிக்கிறேன். ஏன் முருகனுக்கு என்ன குறைவு? ஐயோ அவரை நான் தெய்வமா நினைச்சுக்கிறேன். அவரெல்லாம் கட்ட மாட்டேன். கணவனே கண்கண்ட தெய்வம்ங்கிறது பழமொழி. கணவனே கண்கண்ட தெய்வமா இருக்கலாம். ஆனா தெய்வத்தை போய் கணவனா ஏத்துக்கிட்டா குடும்பம் நல்லா இருக்குமா? கணவனே கண்கண்ட தெய்வம்ங்கிறது பழமொழி. தெய்வத்தை கணவனாக்க புதுமொழி. வேணாங்கிறேன். மாத்திக்கிறோம். சொல்லுமுன் வார்த்தைகளே கேட்டா மோட்சம். இல்லைன்னா வாழ்க்கை வீச்சமாயிரு. அல்லுப்பு கல்லு முந்தன அவஸ்தை கெடி விடுத்து பகலும் இந்த அவத்தை எடி விடுத்து அல்லுப்பு கல்லு முந்தன அவஸ்தை கெடி விடுத்து அவனோ துல இருப்பது சொல்லும் தவறு வேடும் புரிந்து வரவாரே இந்த சூரிய அஸ்தமாவதற்கு முன்னால் அந்த சிக்கல் சிங்கார வேலனை வர செய்து உனக்கும் அவனுக்கு திருமணத்தை முடிக்காவிட்டா என்பது நாரதமல்ல முடிச்சோல்ல. இது சத்தியம், இது சத்தியம். அதுவரைக்கு இருக்கிறேன் பத்தியம், போயிட்டு வரேன் அரை பைத்தியம், முழு பைத்தியம், பைத்தியம். வைத்தியநாத மயனை கூட்டியாந்து உனக்கு நல்ல வைத்தியம் பார்க்க வைக்கணும்னு நினைக்கிறேன். அப்பேற்பட்ட பைத்தியத்துக்கு நல்ல வைத்தியம் பார்க்கணும்.